குமரேசன், லட்சுமண வீடு, மகாதேவன், ராஜேந்திரன், சாந்திநகன், கண்ணன், பிரதிபாக்கா, சுந்தர், அதுக்கப்புறம் நேரு நகரை சேர்ந்த நான் பெருமைக்கு சொல்லல, எல்லாரும் எனக்கு தான் வாக்களிச்சீங்க, 2 தான் வாக்களிச்சீங்க. நேரு பகுதி மக்கள், ஹவுசிங் போர்டு பகுதி மக்கள். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நடிகர் வந்தாரு, கமலஹாசன், கொஞ்சம் நல்லா தெரியும். அவர் வந்து நாட்டை அப்படியே திருச்சியில போறது மாதிரி வந்துட்டு அவர் ஓட்டு வாங்கினார். 24,000 ஓட்டு வாங்கினார். அவரு 4,000 ஓட்டை போட்ட நானு வெறும் 4,000 ஓட்டுல இழந்தது. அது ஒரு சில கதை, அதை விடுங்க, அதெல்லாம் ஒரு இது கிடையாது. அதே மாதிரி அவர் 24 அவர் என்ன பண்ணாரு, வந்துட்டு ஒரு எம்பி பதவிக்கு கட்சியை இருக்கிறாங்க அடமான வச்சுட்டாரு. ஒரு வருஷம், ஒரு 5 வருஷமா அங்கேயே உட்கார்ந்து இருக்காரு. எங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல. அதனால நடிகர்லாம் வருவாங்க. ஒரு நடிகர் 2 நடிகர் கிடையாது கட்சி ஆரம்பிச்சது. சிவாஜி கணேசனுக்கு மேல நடிகர் வேணும். சிவாஜி கணேசன் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு, கமலஹாசன் ஆரம்பிச்சிருக்காரு, தீராஜன் ஆரம்பிச்சிருக்காரு, பாக்கியராஜ் ஆரம்பிச்சாரு, விஜயகாந்த் ஆரம்பிச்சாரு, சரத்குமார் ஆரம்பிச்சாரு, கார்த்திக் ஆரம்பிச்சாரு, இந்த மஞ்சுமணிக்கு ஆரம்பிச்சா. எத்தனை பேரு ஏமாத்துக்கு வருவாமா? இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் ஏமாத்துவான். தயவு செய்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற மக்கள் அரசு ஒன்னே ஒண்ணுதான், அது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் மட்டும்தான். ஏழைகளுக்கு வழங்குகின்ற ஒரே இயக்கம் அது அண்ணன் எடப்பாடி அரசு மட்டும்தான். நீ பாத்தீங்களா, சந்து வந்தெல்லாம் கஞ்சா, மூல முடுக்கல எங்க பார்த்தாலும் தெருத்தருவா கஞ்சா விற்கிறான். நல்லா போதைப் பொருள் கலாச்சாரம் தான் நீங்க தமிழ்நாட்டில் அதிகமாயிருச்சு. அதனால நீங்க தெளிவா எங்க பார்த்தாலும் கஞ்சா, வழிப்பறி, கொள்ள, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. இங்க பாருங்க, அன்னைக்கு இதுல நடு ரோட்ல விட்டுறான் பொதுமக்களுக்கு. நம்ம ஏழு முழுவதே தெரியல, நடு ரோட்ல ஒருத்தரை போட்டு பட்ட போல விட்டுறாமா. அது பொதுமக்களை கட்டி எடுத்து கம்பெடுத்து ஓட்டணும் ஓட்டான், ஆனா அவன் செத்து போயிட்டான். அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு நாட்டுடைய நிலவரம். அதனால தயவு செய்து தாய்மார்கள் எல்லாம் எந்த சூழ்நிலையும் நீங்க ஏமாந்துறாதீங்க. அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். எந்த சூழ்நிலையும் ஏமாந்துறாதீங்க. யார் வந்து எதுவும் செயல்படுத்த போறதுல ஒவ்வொருத்தருடைய அரசு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய கட்சியினுடைய திறமையில காட்டட்டும். அப்புறம் நீங்க வாக்களிங்க. வேஸ்டா உங்களுடைய குழந்தைகள் சரி, யாரும் சரி, எந்த விதத்திலும் வேஸ்டா ஆக்கிறாம உங்களுக்கான அரசு, மக்கள் அரசு, அம்மாவுடைய அரசு, அந்த எடப்பாடி தலைமையில் உள்ள அரசு என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.